ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வெள்ளிக்கிழமை காலையில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் இந்த நாளில் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்யப்படுறார். நம்ம தொடர்ந்து யோசேப்புடைய யுத்தம் எப்படி இருந்தது, அவருடைய வாழ்க்கை ஆசீர்வாதம் அடுத்த நிலைமைக்கு எப்படி போச்சுன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியங்களை தியானிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த வெள்ளிக்கிழமை காலையில் நாம் அடுத்தபடியாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மை இந்த உலகம் எப்படி கீழே கொண்டு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்குன்றதை சொல்கிறேன். அதான் என்னையோட லைஃப் லெசன். நேற்று பார்த்தா நம்மளை வித்து போடுகிற உலகம் அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட இருந்து எப்படியாவது ஒரு லாபம் பார்த்துடலாம் அப்படின்னு இந்த உலகம் ட்ரை பண்ணுது அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி இன்னைக்கு இந்த உலகம் எதற்கு ஆசைப்படுது அப்படின்னா, உங்கள் லைஃப் மேலே போகக்கூடாது, உங்களோட லைஃப் அடுத்த நிலைமைக்கு போகக்கூடாது அப்படின்னா இந்த உலகத்துடைய அடுத்த ஸ்ட்ராட்டஜி, அடுத்த தந்திரம் என்னவா இருக்கும் அப்படின்னா உங்களை அடிமையாக்குறது. யோசேப்புடைய லைஃப்பில் அடுத்து அதான் நடந்துச்சு. யோசேப்புக்கு ராஜாங்கத்தை நிர்ணயம் பண்ணினவர், தரிசனத்தை தந்தவர் கர்த்தர். ஆனால் விடக்கூடாதுன்றதுக்காக ஆண்டவர் அனுமதிச்ச பாதை கொஞ்சம் கடினமான பாதை. ஆனால் இந்த பாதையில் சோதனை கொண்டு வந்த சத்துரு எப்படிலாம் கொண்டு வந்தா பாருங்க. முதல்ல ஏளனம் பண்ண வச்சான், ரெண்டாவது குழியில் தள்ள வச்சான், மூணாவது வித்து போட வச்சான், நாலாவது அடிமையாகவே மாற்றிட்டான். அதே மாதிரி இன்னைக்கு உங்களை ஏதாவது ஒரு காரியத்துக்கு அடிமையாக்கும். ஏதாவது ஒரு சூழ்நிலையை கொண்டு உங்களை அடிமையாக மாத்துறது தான் இந்த சத்துருடைய வேலை. நம்ம பார்க்குறோம் இல்லையா? அடுத்து போத்திபாருடைய வீட்டில் அடிமையாக மாறுறான். போத்திபாருடைய வீட்டில் அடிமையாக மாறினவன் சாதாரணமான அடிமையாக இருந்தானா அப்படின்னா இல்லை, அவன் உண்மையான அடிமையாக இருந்தான். நல்ல வேலை செஞ்சான், அவனுக்கு கொடுக்கப்பட்டதான பதவிகளில் வேலையில் கரெக்டாக இருந்தான். அதனால் போத்திபார் தன்னுடைய மனைவியை தவிர எல்லாத்தையுமே அவங்க கையில் பொறுப்பில் ஒப்படைச்சிட்டார். அவனுடைய சர்வேலன்ஸில் இப்போ எல்லாமே நடக்குது. அப்போது இந்த நேரம் சத்ருக்கு இப்போ ஆல்ரெடி அவன் அடிமையாயிட்டான், இன்னும் அவனை அடிமையாக்கிறதுக்கு பிளான் பண்ணுறான். போத்திபாரின் மனைவியை தூண்டி விட்டான் பாவத்துக்கு. அதுக்கும் யார் அடிமையாகலை அப்படின்னா யோசேப்பு அடிமையாகலை. அதனால் தேவ பிள்ளைகளை, உங்களுக்கு ஏதாவது ஒரு லைஃப்பில் ஏதாவது ஒன்று கொண்டு உங்களை அடிமையாக்கிட்டே இருப்பான். ஏதோ ஒரு காரியம், ஒரு பணமாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய உறவாக இருக்கலாம், இல்லை யாராவது ஒரு மனிதருக்கு நீங்கள் விரும்புகிற ஈவன் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு கூட நீங்கள் அடிமையாக மாறுற அளவுக்கு பிசாசு காரியங்களை கொண்டு வரும். நீங்கள் யாருக்கும் அடிமையே கிடையாது. நப்தலி, நீ விடுதலை பெற்ற பெண்மான். நம்மளாம் விடுதலை பெற்றவர்கள். பாவத்துக்கு அடிமை கிடையாது, நம்ம பணத்துக்கு அடிமை கிடையாது, நம்ம வேலைக்கு நம்ம அடிமை கிடையாது. நம்மளை எதுலையாவது அடிமை ஆக்கிடணும், நம்ம ஏதாவது ஒன்று தேடி ஓடி ஓடி ஏதாவது ஒன்றுக்கு அடிமை ஆயிடணும் அப்படின்றதுல சத்துருவானவன் ரொம்ப கரெக்டாக இருக்கான். அதான் பைபிள் சொல்லுது, காலம் கடைசி காலம்னு நினச்சி எவனை விழுங்கலாமோ என்று கர்ஜிக்கிற சிங்கத்தை போல வகை தேடி சுற்றி திரிகிறான். எப்படியாவது விழுங்கிடலாம், எப்படியாவது அடிமைப்படுத்திடலாம், இல்லை ஏதாவது ஒரு பாவத்துக்கு அடிமையாக்கிடுவான், மூவிஸ்க்கு அடிமையாக்கிடுவான், இல்லை எப்படியாவது நம்மளை ஏதாவது உள்ள அடிமையாக்கிடுவான். நீங்கள் மட்டும் கிடையாது, பேசுகிற எனக்கும் தான் இந்த சூழ்நிலைகள் வரதான் செய்யுது. ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்மளை அடிமையாக்கி நம்மளை மேலே போக விடாமல், பைபிள் வாசிக்க விடாமல், ஜெபிக்க விடாமல் அடிமையாக உட்கார வச்சு இவனை சோழியை முடிச்சிடலாம் அப்படின்னு சத்ரு பிளான் பண்ணியிருக்கான். உங்களோட லைஃப்பில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான காரியம் தான். சத்ரு பண்ணியிருக்க பிளான் என்ன அப்படின்னா, உங்களை அடிமையாக்கி பைபிள் வாசிக்க விடாமல், ஜெபிக்க விடாமல், ஆண்டவரோடு இருக்கிற தொடர்பை விட்டுட்டா நீங்கள் அடிமையாகவே அழிஞ்சு போயிடுவீங்க. உங்களோட வாழ்க்கை அடிமையாகவே முடிஞ்சிடும். ஏன்னா அவனுக்கு தெரியும் உங்களுக்கு மேலே ஆண்டவர் வச்சிருக்க தரிசனம் பெருசு. அதுதான் தீர்க்க தரிசனமே. உங்கள் மேலே வச்சிருக்க தரிசனம் ராஜாங்கம், மேலே எல்லாரையும் ஆள்ற ஒரு மகிமையான பதவியை, மகிமையான உயர்வை ஆண்டவர் வச்சிருக்கார். அது உங்கள் வேலை ஸ்தலமாக இருக்கலாம், எங்கே வேணும் இருக்கலாம். இந்த வாக்குத்தத்தம் அப்ளிகபிள், கண்டிப்பாக இது ஒர்க் ஆகும். அதனால் தேவ பிள்ளையை அடிமையாகவே வாழ்ந்து முடிச்சிடாதீங்க. நிறைய பெண்களுக்கெல்லாம் என்ன நிறைய பெண்கள்கிட்ட போய் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, என்ன பண்ணுறது, அடுப்பாங்கறதான் நமக்கு வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுப்பாங்கரையிலேயே என் வாழ்க்கை முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை மாதிரி ஆனால் இன்றைக்கி விமென்ஸ் பார்த்தீங்களா, போராடிட்டாங்க. போராடி வெளியே அதுலேருந்து அப்படி பயங்கரமாக ரெக்க அடித்து பறந்துட்டு இருக்காங்க. கிச்சன் மாத்திரம் எங்களோட வாழ்க்கையில், நாங்களாம் வெளியே போகிறோம், நாங்கள் வேலை செய்கிறோம், நாங்கள் குடும்பத்தை பார்த்துக்கிறோம் அப்படின்ற அளவுக்கு பெண்கள் வெளியே வந்துட்டாங்க. அதே மாதிரி இந்த மெசேஜை கேட்டுட்டு இருக்க தேவ பிள்ளையே, நீங்கள் எதுக்குமே அடிமை கிடையாது இல்லையா? நீங்கள் உங்கள் வாழ்க்கை இப்போ இருக்கிறதே சூழ்நிலை முடிஞ்சு போகக்கூடாது. அந்த முடிவை நீங்கள் எடுங்க, தேவ சமூகத்தில் போராடுங்க. ஆண்டவர் உங்கள் கூட தான் இருக்கிறார். யோசேப்புக்கு தெரியும் கர்த்தர் என் கூட இருக்கிறார். எதுக்குமே அடிமையாகலையே, அவனுடைய வாழ்க்கையை மேலே கொண்டு போனவர் இன்னைக்கு உங்களையும் மேலே தூக்கிட்டு போறாரு. காட் பிளஸ் யூ.